திருவையாறில் கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி தமிழிசை விழா மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது. திருவையாறில் கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி வளாகத்தில் தமிழிசை விழா மற்றும் ஆண்டு விழாவின் தொடக்க விழா நடைபெற்றது. தொடக்க விழாவில் நகரமன்ற தலைவர் கஸ்தூரி நாகராஜன் மற்றும் துணைத் தலைவர் நாகராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார்கள். சிறப்பு விருந்தினர்களுக்கு கல்லூரி முதல்வர் ஸ்ரீவித்யா வரவேற்பை நல்கி சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து குரல் இசை கச்சேரியில் கல்லூரி பேராசிரியர்கள் வீணை, தவில் வாசிக்க வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக நகர்மன்ற தலைவர் கஸ்தூரி நாகராஜன் பேசுகையில், இசை கல்லூரியில் பல்கலைக்கழகமாக மாற்ற முயன்று வருகின்றோம். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. 28 ஆண்டு காலமாக இசைக்கல்லூரி தொடங்கப்பட்டு வெகு சிறப்பாக செயல்பட்டு வருவதுடன் சிறந்த மாணவர்களை உருவாக்கி அனுப்புவதில் திருவையாறு இசைக்கல்லூரி பெரும் பங்கு பெற்று வருகிறது. நல்ல பேராசிரியர் கொண்டு விளங்கி வருகிறது. சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரில் திருவையாறு அரசு இசைக்கல்லூரியை பல்கலைக்கழகமாக அறிவிப்பார்கள் என நகர்மன்ற தலைவர், துணைத் தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கின்றோம். அப்படி வரவில்லை என்றால் அடுத்த கூட்டத்தொடரில் கண்டிப்பாக பல்கலைக்கழகமாக அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். மாணவர்களுக்கு விடுதி தனியார் கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. சொந்த கட்டிடமாக சில மாதங்களில் கட்டி கொடுக்கப்படும். மாணவருக்கு எவ்வித குறைபாடுகள் இருந்தாலும் எங்களிடம் தெரிவிக்க வேண்டும். தமிழக முன்னாள் முதல்வரும் இந்நாள் முதல்வரும் இசையிலேயே ஆர்வம் கொண்டவர்கள். கண்டிப்பாக உங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள் என தெரிவித்தார். தொடர்ந்து மதியம் சிறப்பு நாதஸ்வர கச்சேரியும், நாளை வீணை இசை, மிருதங்க கடம், பரதநாட்டியம், நட்டுவாங்கம், குரல் இசை போன்ற கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றது. 28ஆம் தேதி காலை 9 மணிக்கு தொடங்கி ஆண்டு விழா நடைபெறுகின்றது. மாணவர்களுக்கு விளையாட்டு மற்றும் ஆண்டு விழா சிறப்பு பரிசுகளை வழங்க சிறப்பு விருந்தினர்கள் வரவழைக்கப்பட்டு உள்ளனர்.
ஆண்டு விழா இன்று காலை நமது கல்லூரி மாணவர்களின் மங்கள இசையுடன் இனிதே துவங்கியுள்ளது. இப்பொழுது தூக்க விழா நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்படும் வகையில் முதலாவதாக தமிழ் தாய் வாழ்த்து நமது கல்லூரி மாணவிகள். கூப்பிடுங்க மேடம். மேடம் இப்படி திரும்பி நின்றுங்களா? விளக்கு வாங்கிக்க. ஏற்றுட்டு வணக்கம். இசை விழா, தமிழ் இசை விழா. தமிழ் இசையில் நமக்கு பண்ணோடு கிடைத்த முதல் இசை உருப்படி எது தெரியுமில்ல மாணவர்கள் எல்லாருக்கும்? என்னது? தேவாரம். தமிழ் இசைக்கு வித்து. அந்த தேவார காலத்திலிருந்து ஓங்கி இருந்தது தமிழ் இசை, ஓங்கி இருந்தது பரிபாடல் முழுவதும் பாடல்கள். அந்த தமிழ் இசையினுடைய இசையை வளர்த்து வந்த பெரியோர்கள் பலர். தேவார மூவரில் ஆரம்பித்தோன்னா வரிசையாக நம்ம சொல்லிகிட்டே போடலாம். அருணகிரிநாதர், முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், பாபநாசம் சிவன், வேதநாயகம் பிள்ளை, சுத்தானந்த பாரதியார் என்று சொல்லிக்கொண்டே போகிறார். இந்த தமிழ் இசை விழாவை நமது அரசு ஒவ்வொரு ஆண்டும் நடத்திட நமக்கு நிதி நல்கி ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த தமிழ் இசையை வளர்த்து வருகிறது. அவ்வகையில் 2025ஆம் ஆண்டு இந்த தமிழிசை விழாவிற்கு நமது கல்லூரியில் சிறப்புரையாற்ற, தலைமையேற்று நடத்த நமது மாவட்ட நிர்வாக தலைவர் அவர்கள், நமது மாவட்ட கலெக்டர் அம்மா அவர்கள் தற்போது அவருடைய பணியின் காரணமாக வர இயலவில்லை. இருப்பினும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிச்சயம் நாம் கல்லூரிக்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களும் தங்களுடைய வேலை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருப்பதனால் அவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். நம் கல்லூரி மேலே அதிக அக்கறை கொண்டு
நம் கல்லூரி இசைக்கென்று உள்ள இந்த கல்லூரியை ஒரு அழகான நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்து நமக்கு அநேக பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் வகையில் நம்முடைய நகர்மன்ற தலைவர் அம்மையார் அவர்களை பற்றி சொல்லணும்னா இன்னைக்கு நம்மளுடைய தமிழிசை விழா 2025ஆம் ஆண்டு தமிழிசை விழாவை அவங்க முன்னின்று நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நகர்மன்ற தலைவர் என்றால் எவ்வளவு வேலைகள் இருக்கும், மக்களுடைய செயல்பாடுகள் எவ்வளவு இருக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருப்பினும் தன் குடும்பத்தையும் கவனித்து கொண்டு அந்த மக்கள் தொண்டையும் ஆற்றி வருகின்றனர். அவரை நம் கல்லூரிக்கு இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது நமக்கு பெருமைக்குரிய விஷயம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்மளுடைய திருவையாறு பேரூராட்சியிலிருந்து நகராட்சியாக தரம் உயர்வு பெற்று தற்போது முதல் பெண் நகர்மன்ற தலைவராக அவர்கள் அமைந்துள்ளார்கள். அந்த அவர்கள் தன்னுடைய சமூக இதில் இருந்தால் கூட தன்னுடைய குடும்பத்திலையும் அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள், இருவரையும் மகன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்க, மகள் ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்காங்க. அவங்களையும் வழி நடத்தி சமூக தொண்டிலையும் இருந்து வருகின்ற அவருக்கு இன்று அவர் நம்மள்கிட்ட இருக்கிறது, நம்மளோட இருந்து சிறப்புரையாற்ற வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர்களை இரு கரம் கூப்பி வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததாக நகர்மன்ற துணைத் தலைவர், நகர்மன்ற தலைவரின் துணைவர் தன்னுடைய துணைவியாருக்கு ஒருங்கிணைந்து துணைவியாரை வழிநடத்தி நம்ம கல்லூரியில் எந்த ஒரு விஷயமா ஆனாலும் சரி, அவரை பொறுத்தவரையும் நான் முதல்ல நிற்கிறது அவர் தான். எந்த ஒரு விஷயமானாலும் சரி உடனேயே என்னம்மா இப்போ நான் வந்துடுறேன் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த நம்ம கல்லூரியில் ஒருவராகவே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இன்று வரையும் அவரையும் வருக வருக என்று இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம். அவருடன் நமது ராஜ்குமார் ஐயா அவர்கள் கவுன்சிலர், நம்ம திருவையாறு கவுன்சிலர் ஐயா வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் நகர பொருளாளர் வந்திருக்கிறார், சண்முக சுந்தரம் ஐயா வந்திருக்கிறார். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து ஒப்பந்ததாரர் சிவகுமார் ஐயா வந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக நம் கல்லூரியின் மூத்த பேராசிரியர், ஓய்வு பெற்ற மூத்த பேராசிரியர், ஓய்வு பெற்றன்னு சொல்லக்கூடாதுமாங்க, உண்மைதான். இன்னி வரையும் எங்கள் கல்லூரியில் எந்த ஒரு விஷயமானாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் சரி, எந்த ஒரு பாட சம்பந்தமானாலும் சரி, எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் வெங்கடேசன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்த விழாவிற்கு காவல்துறையிலிருந்து வந்திருக்கின்ற அலுவலர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நம் கல்லூரிக்கு பல விதத்திலும் ஒருங்கிணைந்து நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடியது பலரில் ஒருவராக திகழ்கின்ற நம்மளுடைய பத்திரிகை சகோதரர்கள், அப்படி தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் அம்மா என்ன ரெடி ஆயிடுச்சா, என்ன ஆயிடுச்சு, ஐயா சுந்தரராமன் ஐயா, கண்ணைராஜ் ஐயா, ஜெய்சீலன் சார், இவங்கெல்லாம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நமக்கு இருந்து அந்த பத்திரிகையில் செய்திகள் போட்டு அழகாக நம்மளை வழி நடத்தி நம்மளை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் வருகை வருகை என்று வரவேற்போம். அடுத்ததாக நம் கல்லூரியில் மூவி ஸ்டூடியோ, புகைப்படக்காரர்களும் வீடியோக்காரர் ஒவ்வொரு விழாவிலையும் நமக்கு எடுத்து ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஆடியோ வீடியோ வழங்கி கொண்டிருக்கின்ற ரவி ஆடியோஸ், அவருடைய துணைவியார் இந்த ஏற்பாடு சொன்ன உடனே
ஐயா சொன்னாங்க, உடனே அவங்கள கூப்பிட்டு சொன்ன உடனே செஞ்சு தரேன், ஒரு வார்த்தை பேசலை, செஞ்சு தரேன். அந்த அளவுக்கு அந்த அம்மையார் வந்திருக்கிறார். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்போம். மற்றும் இவ்விழாவிற்கு வந்திருக்கும் விழாவிற்கு வந்திருக்கும் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இந்த விழாவிற்கு வந்திருக்கிறோம் சான்றோர் பெரியோர்கள் அவர்களையும், இருபால் ஆசிரியர் பெருமக்களையும், எல்லாத்துக்கும் அலுவலக அன்பர்களையும், எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மாணவர்களே, இது தமிழிசை விழா, உங்களுடைய விழா. அழகாக உங்களுக்கு பல பெரியோர்கள், பல கலைஞர்கள் வந்து உங்களுக்கு இசை விருந்து படைக்கப் போகிறார்கள். அதை கேட்டு அனுபவித்து புது நுட்பங்களை கற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பொன்னாடை போட்டி நினைவுபரிசு வழங்குவார்கள். நகர்மன்ற நமது கல்லூரி வயலின் துறை பேராசிரியர் ஏகநாத் சார் அவர்கள் கௌரவப்படுத்துகிறார்கள். நடைபெறும் தமிழிசை மற்றும் ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற நமது நகர்மன்ற தலைவர் அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர் ஆர் ராஜ்குமார் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற நமது சண்முக சுந்தரம் அவர்களே, சிவகுமார் அவர்களே, இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர்களே மற்றும் இந்த கல்லூரியில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றிருக்கின்ற ஆசிரியர்களை எல்லாம் சேர்ந்து இந்த கல்லூரியை மேன்மைப்படுத்துறதுக்காக வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டிலே திருவையாறில் அரசர் கல்லூரி இருக்குன்னாக்கா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஸ்கூல்லையும் யாரோனாக்கா நான் திருவையாறில் படித்தவன்பாங்க. நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அதே மாதிரி இசைக்கல்லூரி இன்றைக்கி செயல்பட்டுருக்கு, நல்லபடியாக செயல்படுது. மாணவிகள் மாணவிக்கு ஹாஸ்டல் வந்துருச்சு, அது ஒன்றும் ப்ராப்ளம். மாணவர்களுக்கு ஹாஸ்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த அகாடமிக்கு இந்த ஜூனுக்குள்ளே டெண்டர் வச்சுருவாங்க. அதனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம், நான் அன்றைக்கி ஊரில் இல்லை, அன்றைக்கி ஊரில் இல்லை, நான் நேராக உங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஹாஸ்டல் வருது. சாப்பாடு சரியில்லைன்னா உடனே போனாங்க, என் நம்பர் வச்சுக்கோங்க. எல்லோரும் சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லுங்கள், நாம் இது வாரண்ட்ட சொல்லி நல்லபடியாக பண்ணி தர சொல்லுவோம். அதனால் ஸ்ட்ரைக் பண்ணி தான் இந்த ஊரில் நீங்கள் உங்களுடைய உரிமையை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா அது மாதிரி கவர்மெண்ட் இருக்குது, எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் உடனே சொன்ன உடனே சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. அன்றைக்கி என்கிட்ட கேட்குற என்ன பசங்களுக்கு ஆட்சியில் கேட்டாங்களா பிரின்ஸிபால், என்னங்க இந்த பிரின்ஸிபால்கிட்ட பேசுங்க அப்படின்னு பிரின்ஸிபால் நம்பரை கொடுத்து பேசுனாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, இந்த ஜூனுக்குள்ளேயே டெண்டர் வைக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாங்க. நீங்கள் எல்லாம் பேர் சொல்கிறவங்க எங்கே இந்த ஊர்லேருந்து நீங்கள் படிச்சுட்டு போனால், நான் எந்த காலேஜில் படித்தேன்னா திருவையாறு பிசி காலேஜில் படித்தேன் அப்படிங்கிற ஒரு பெருமை. அதை இருந்தாலும் எல்லாத்துக்கும் இப்போ முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் நடக்கணும். எந்த ஊருக்கு போனாலும் திருவையாறு நினச்சி பாருங்கள், எதுவுமே கவலை இல்லாமல் நீங்கள் போகலாம் வரலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. மாணவிகளும் இது மாதிரி தான். அடுத்தது இந்த காலேஜ் ஆரம்பித்து இன்றைக்கி எத்தனை வருஷம் இல்லை, படிப்படியாக இந்த 28 வருஷம் ஆகுது. இந்த 28 வருஷமாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இந்த காலேஜிலே
லெக்சரராக சேர்ந்து அடுத்தது 28 வருஷம் 25 வருஷம் வேலை செஞ்சு இருக்கிற பிரின்ஸிபால். அதே மாதிரியே அடுத்தது இது மாதிரி காலேஜில் வேலை செய்கிறவங்க தான் பிரின்ஸிபால் ஆக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்து எனக்கு ஒரு வருத்தம் இன்றைக்கி தான் அவங்க சொல்கிறாங்க நான் ரிட்டைர்மெண்ட்டு மேலேன்ட்டு. இவங்க இருக்கிறதுலையும் கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட்டை சொல்லி இந்த மியூசிக் காலேஜை யூனிவர்சிட்டி ஆக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த அம்மாட்ட. ஆனால் என்கிட்ட சொல்லாமே அவங்க கூட ரிட்டைர்மெண்ட் ஆகும் இது பல்கலைக்கழகமாக. அதுக்கப்புறம் அவங்க ஆண்டரி ப்ரொஃபஸராக இங்கே வந்து ஒர்க் பண்ணட்டும். அதனால் ஒன்றும் இல்லை, என்னுடைய ஆசையாக தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். யூனிவர்சிட்டி ஆக்கணுங்கிறத என்னுடைய கருத்து. முதல்வருக்கு சொல்லியிருக்கோம், சட்டமன்ற உறுப்பினரும் அதே மூடில் இருக்கார். அதனால் இப்போ அறிவித்தாலும் அறிவிக்கலாம், அடுத்தது இல்லைனாக்கா அறிவிக்க வைப்போம். அதனால் அதுக்கு கவலை இல்லை. உங்களுக்கு ஹாஸ்டல் நிச்சயமாக ஹாஸ்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டெண்டர் விட்டோன்னா ஒரு 6 மாதம் டைம், 6 மாதத்தில் கட்டி முடிச்சிடுவாங்க. அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட பேசுங்க. எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. அவ்வளோ முக்கியத்துவம். 1972 இந்த காலேஜில் ஒர்க் பண்ணார் நம்பியான்னு ஒருத்தர். அவரை பார்க்கறதுக்கு வந்தார் 72 முதல்வராக இருக்கும்போது. திருமணி உங்கள் ஹாஸ்டல் இருக்குல்ல, அந்த ஹாஸ்டலில் அந்த பக்கம் போய் அங்கே காலேஜில் பார்க்க வந்தார். அவருக்கு ரொம்ப மியூசிக்னா அவ்வளோ பிடிக்கும். இன்றைக்கும் முதல்வர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் யூனிவர்சிட்டி அறிவிச்சிருவார், உங்களுக்கு வேண்டிய ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவார். அதை மாதிரி முதலமைச்சரை பெற்றிருக்கின்றோம், சட்டமன்ற உறுப்பினர் நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால் நீங்கள் எதானாலும் கருத்து சொல்லுங்கள். எல்லா கருத்தும் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பாராளுமன்றம் நடந்துக்கிட்டு இருக்குது டெல்லியில். இங்கே சென்னையில் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. எம்எல்ஏ நீங்கள் போயிட்டு வாங்க, நான் நாளைக்கு வர்றேன், அந்த 3 நாளில் ஒரு நாள் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரின்சிபால்கிட்ட. காத்திருக்கும் கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சரியான ஒரு பெரிய கரவசம் கொடுத்தவங்க. அது மாதிரி இன்னொரு 2 பொருள் கொடுத்தாங்க, அது மாதிரி நடக்காது. அதுக்கு வந்து மாணவர்கள் தான் உறுதி கொடுக்கணும். நடக்காது. சந்தோஷம். 2025ஆம் ஆண்டு தமிழிசை மற்றும் ஆண்டு விழாவிற்கு வருகை. கலை பண்பாட்டுத்துறை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி திருவையாறு தமிழிசை ஆண்டு விழா 2025ஆம் ஆண்டு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய வரவேற்புரையாற்றிய ஸ்ரீ வித்யா அவர்களையும் தலைமை உரையாற்ற வருகை தந்த பிரியங்கா பங்கஜம் அவர்களையும் நகர்மன்ற தலைவர் கஸ்தூரி நாகராஜன் அம்மா அவர்களையும் நகர்மன்ற துணைத் தலைவர் சி நாகராஜன் அவர்களையும் இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்துள்ள நகர பொருளாளர் சண்முக சுந்தரம் அண்ணன் அவர்களையும் ஒப்பந்தக்காரர் சிவகுமார் அவர்களையும் அத்தனையும் உடனடியாக செய்து தர சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை அணுகி உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நகர்மன்ற துணைத் தலைவர் அவர்கள் செய்து கொடுப்பார் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வழங்குகிறேன். வணக்கம். இன்றைய விழாவினை துவக்கி வைத்த நகர்மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவர், நம்ம கவுன்சிலர் எல்லாருமே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த, எதுக்காக நீங்கள் நினச்சிங்களோ அந்த ஒரு பணி விரைவில் முடியுங்கிற உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய பணி படிப்பு மட்டும்தான், தெரியுதா? அதுதான் நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய இது. அதனால் இந்த இசை விழாவில் இன்றைக்கு நீங்கள் வந்து அவங்க அந்த வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் இனி நம்ம கல்லூரியில் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு உறுதியோடு நீங்கள் அனைவரும் நன்றாக படித்து கல்வியில் மேன்மை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி ஒரு சிறப்புரை வாழ்த்தினை எல்லாம் வழங்கியுள்ளார்கள். மாணவர்களாகிய நீங்கள் இந்த அறிவுரை எல்லாம் நன்கு மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் கல்லூரியில் வந்திருக்கிற நோக்கம் என்ன, கல்லூரியில் சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி சிறப்பு விருந்தினர்கள் வழங்கிய அறிவுரைகளை மனதில் கொண்டு நம்ம கல்லூரிக்கு நல்ல பேர்
வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம முழு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கணும். இல்லை நம்ம கல்லூரிக்காக நகரமன்ற தலைவர் அவர்கள், துணை நகரமன்ற துணைத் தலைவர் அவர்கள், கவுன்சிலர் அனைவருமே நம்ம கல்லூரி மேலே மிகுந்த ஒரு ஈடுபாடு உண்டு. இதை நீங்கள் மாணவர்களாகி நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நமக்கு உயர்தான் கூற வேண்டும். அந்த வகையில் இன்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் அனைவருமே நமக்கு மிக முக்கியமான நமக்கு பயனுள்ளவைகளை செய்து கொடுப்பவர்கள் என மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் நான் நினைவுபடுத்துகிறேன். வருங்காலத்தில் மாணவர்கள் ஒற்றுமையாக இருந்து கல்லூரி வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று கூறி, அடுத்ததாக பேராசிரியர் சங்கீத வித்வான் திரு நா. முத்துகிருஷ்ணன் அவர்கள் தமிழிசை பாடல்களை பாடுகிறார். அவர்களுக்கு அடியேன் வயலின் பக்கவாத்தியம் மற்றும் கவிதை பக்கவாத்தியமாக நமது கல்லூரி முனைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இருக்கிறார். மாணவ செல்வங்கள் அனைவரும் கரகோஷம் மட்டும் கேட்டால் போதும். கரகோஷத்தோட கூட வேற ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்டு அது இல்லாமல் நிகழ்ச்சியை கேட்டு பயனுறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் மூன்றும் परिपालय नमामि विनायक नद श्री कृष्ण परिपालय